11/6/2026 புதியமுத்தூர் ஆடு சந்தை தான் வந்திருக்கோம். ஆடு சந்தை பார்த்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் வேலைக்கிழமை காலையில ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கு சந்தை வந்து முடிச்சிடும். உள்ள போயிட்டு சந்தை நிலவரத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு போறோம். பண்ணையில வந்து விளம்பரப்படுத்தணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நேரடியாக வந்து உங்க பண்ணையை வந்து நம்ம வந்து சேனல பூசா பாத்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டே வந்து இருக்கும். ஆடுவம் குட்டியும் வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாங்க மதுரை மாவட்டம் ஆங்கானூர்ல இருந்து வரோம்ண்ணே. மதுரை மாவட்டத்துல இருந்து புதியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. ஒரு தாய் ஆடு 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? குட்டி ஒரு 1.5 குட்டி இருக்குமா? 90 நாள் வரும். 3 மாசம் குட்டியா இருக்கும். கிடாமரியா பொம்மரியா குட்டி? 2 இருக்குண்ணே. ரெண்டுமே கிடாமரியா பொம்மரியா? பொம்மரி ஒண்ணு கிடாமரி. ஆமா. ஆட்டுக்கு பல்லு பின்ன பல்லு சேர்ந்துருச்சு. ஒரு தாயாடு 2 குட்டி 3 மாசம் குட்டியோட வாங்கிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க புதியமுத்தூர் சந்தையில? என்ன விலைக்கு வாங்கினீங்க? அண்ணே 35 ரூபா சொன்னாங்கண்ணே. 35 ரூபா சொன்னாங்க. நாங்க 30 ரூபான்னு வாங்கிருக்கோம்ண்ணே. 35 ரூபா சொன்னதை 5 ரூபா கம்மி பண்ணி 30 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. வளர்ப்புக்கு போதானே? ஆமாண்ணே. வளர்ப்புக்கு. வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களா? இருக்குண்ணே. இருக்குண்ணே. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாங்க முத்தையாபுரம் சுனாமி காலனி. தூத்துக்குடில இருந்து வரீங்களோ? தூத்துக்குடி சுனாமி காலனில இருந்து வர்றோம். எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க? கிடா குட்டியா பொம்மரியா? கிடா குட்டி. எத்தனை மாசம் மாதிரியா இருக்கும்? ஒரு வருஷமா. ஒரு வருஷம். பல்லு போடல? பல்லு போட்டுச்சா? பல்லு போட்டுச்சா? பல்லு போட்டுச்சு. எத்தனை பல்லு? 2 பல்லு. 2 பல்லு. புதியமுத்தூர் சந்தையில என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குனீங்க? ரேட்டு ரொம்ப அதிகமா சொல்றாங்க. என்ன விலை சொன்னாங்க? 10,500 சொன்னாங்க. 10,500 சொன்னாங்க. நீங்க வாங்குனீங்க? 9 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 10,500 சொன்னதை 9 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வளர்ப்புக்கு போதானே? வளர்ப்புக்கு. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருநெல்வேலி தாளைத்து. திருநெல்வேலியில இருந்து புதியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படின்னா கிடா வாங்கிருக்கீங்களா? எப்படின்னா கிடா பல்லு எப்படி? 2 பல்லு. இப்ப வளர்ப்புக்கு போதா இல்ல கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க? புதியமுத்தூர் சந்தையில என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குனீங்க? 25 சொன்னாங்க. நீங்க வாங்கினதுல 25 சொன்னதை 19,000 வாங்கிருக்கீங்க. கோயிலுக்கு போகுதுண்ணே. கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நான் உள்ளூர் புதியமுத்தூர் தான். புதியமுத்தூர் சந்தையில கிடா வாங்கிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குறீங்க? 18 சொன்னாங்க. 16 முடிஞ்சிருக்கு. 18 ரூபா சொன்னாங்க. 16 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எப்படி வளர்ப்புக்கா வேற எதுவும் கோயிலுக்கு போதா? இது வீட்டுக்கு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. கிடாவுக்கு வாங்கிட்டு போறீங்க. ஆட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க. ரேட் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. குட்டி வாங்கிருக்கீங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? தூத்துக்குடில இருந்து புதியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க. 2 குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? கேட்கல. பொட்டு குட்டியா கிடா குட்டியா? 2 கிடா குட்டி. வீட்டு வளர்ப்புக்கு போதானே? வளர்ப்புக்கு. புதியமுத்தூர் சந்தையில என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குனீங்க? 14,000 சொன்னாங்க. 2 சேர்ந்து 12,000 வாங்கிருக்கு. 14 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினதுன்னு 12,000 வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு போதானே? வீட்டுல யாருன்னா ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா. எப்படி எல்லாமே எங்க போகுதுண்ணே? எல்லாமே ஆடு எல்லாமே போகுது. அந்த நேரம் கோயிலுக்கு போகுது. சனிக்கிழமை சரிண்ணே. அதுக்காக பிடிச்சு கொண்டு அதுக்காக வாங்கிட்டு போறீங்க. எல்லாமே கிடாங்கண்ணே. எல்லாமே கிடாதான். கிடா பல்லு எழுப்புண்ணே. கிடாக்கு பல்லு எப்படி? கிடாவுக்கு எல்லாமே ஒரு பல்லு 2 பல்லு கிடா இருக்கு. எத்தனை கிடா இருக்கு மொத்தம்? இதுல 10 இருக்குண்ணே. 10 கிடா. ஆமா. நாங்க அண்ணனியார் கோயில் இருக்கு அசனோண்ணே. சரி. புதியமுத்தூர் சந்தையில மறுபடியும் 10 பிடிச்சிருக்கீங்க. புதியமுத்தூர் சந்தையில 10 பிடிச்சிருக்கோம். சந்தையில எப்போ நான் வேலைக்கிழமை சந்தை நடக்கும். சரி. எப்பனாலும் இந்த வேலைக்கிழமை பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ விலை மலிவாவும் எடுத்துக்கலாம். நல்ல தரமான ஆடாவும் எடுக்கலாம். ஆமா. இப்ப நாங்க திருவிழாக்காண்டி பிடிச்சிட்டு போறோம். அண்ணனியார் கோயில் திருவிழா. ஒரு கிடா என்ன ரேட் உழுதுண்ணே? 20,000 உழுதுண்ணே. ஒரு கிடா 20 ரூபா உழுது. நம்ம நோக்கம் போல எடுத்துக்கலாம். 20 இருக்கு. கம்மியா கொண்டு இருக்கு. நம்ம மாதிரி தகுந்தாப்புல. ஆமா. கருப்புலாம் சொல்லிருக்கேன். என்ன ரேட் வாங்கினா? இதெல்லாம் 20 ரூபாய்க்கு வாங்கலாம். இது 19,500. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி 20 அந்த மாதிரி விலைக்கு ஏற்கனவே 10 கிடா இருக்கு. இன்னொரு 10 கிடா இப்ப எடுத்திருக்கோம். திருப்பி ஒரு 10 கிடா இப்ப வாங்க வரணும். சந்தை நல்லா இருக்கு. கூட்டமா இருக்கு. நல்ல விலவும் ஓரளவு பரவாயில்லாமையா தான் இருக்கு. அதனால யாருனாலும் ஆள் நிறைய இருக்கு. ஆடும் நிறைய இருக்கு. ஆளும் நிறைய இருக்கு. இந்த ஆடோட தான் இந்த குட்டியா இல்ல தனியா? ஆடு மட்டும் வாங்கிருக்கீங்க தனியா? ஆடு பல்லு பின்ன பல்லு நல்ல இளம் ஆடு. ஆமா. புதியமுத்தூர் சந்தையில என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 19 ரூபா சொன்னாங்க. 19 ரூபா சொன்னாங்க. வாங்கினீங்க 15 வாங்கிருக்கோம்ண்ணா.
19 ரூபா சொன்னதை 15 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். இந்த குட்டியில எப்படின்னா எத்தனை மாசம் குட்டி இருந்தலாம்? இந்த குட்டிலாம் 3 மாசம் குட்டி. 3 குட்டி வாங்கிருக்கீங்க. 5 குட்டி வாங்கிருக்கீங்க. அப்ப 5மே ஒரே ஆள்கிட்ட வாங்க, தனியா வாங்க தானே? ஒரே ஆள்கிட்ட தான். ஒரே ஆள்கிட்ட தானே? 6 மட்டும் தனி. 6 மட்டும் தனி. 5 குட்டியும் சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 5 குட்டியும் 14 ரூபா சொன்னாங்க. இல்ல 5 குட்டி சேர்ந்து ஜோடி 14 ரூபாய். ஜோடி 14. 14 சொன்னதை 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இந்த குட்டி எப்படி தண்டா வந்து எல்லாமே 5 குட்டி. ஜோடிக்கு 6 மொத்தம் 6 13 வாங்கிருக்கு. ஜோடி 13 ரூபா வருதுண்ணா. 6,600 வருது ஒரு குட்டி. 6,600 வருது. 600 ரூபாய்க்கு மேல வருது. சரிண்ணா, இப்ப எல்லாமே வளர்ப்புக்கு போதா? ஆமாண்ணே, எல்லாம் வளர்ப்புக்கு போகுது. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்களுக்கு ரஸ்தானே. ரஸ்தா வெங்கப்பட்டல்ல. ஐயா குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புளியம்பட்டி. புளியம்பட்டியில இருந்து புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. கிடா குட்டியா பொம்மரி ஐயா? கிடாமரி. கிடாமரி. எத்தனை மாசம் மாதிரியா இருக்கும்? என்ன ஒரு 6 மாசம் வரையும். 6 மாசம் மாதிரி. எப்படியா வளர்ப்புக்கு அது கோயிலுக்கு போதா? வளர்ப்புக்கு. வளர்ப்பு வாங்கிட்டு போறியா? புதியமுத்தூர் சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 10 ரூபா. எவ்வளோயா? என்ன விலை சொன்னீங்க? 10. அவங்க சொன்ன விலையா? 12. 12 ரூபா சொன்னாங்க. 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு போகுது. நான் எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? மதுரையில இருந்து வரோம்ண்ணே. மதுரையில இருந்து புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படிண்ணே குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? 2 மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே. 2 மாசம் குட்டி. வீட்டு வளர்ப்புக்கு போதானே? ஆமாண்ணே. புதியமுத்தூர் சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? நான் 4,500 சொன்னாங்கண்ணே. 4,500 சொன்னாங்க. 3,200. 3,200 வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கான? வீட்டு வளர்ப்புக்கு போதா? வீட்டு வளர்ப்புக்கா? கிடா மாதிரியே பொம்மரியா? பொம்மரிண்ணே. பொம்மரி. வீட்டுல இருக்கு ஆடு வச்சிருக்கோம். வீட்டுல இருக்குண்ணே, ஒரு 4 குட்டி இருக்கு. 4 குட்டி இருக்கு. இது வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? இங்க லவஞ்சிபுரம் தூத்துக்குடி. தூத்துக்குடியில லவஞ்சிபுரத்துல இருந்து வரீங்க. புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. கிடாக்கு பல்லு எப்படிண்ணே? 2 பல்லு. 2 பல்லு. என்ன வளர்ப்புக்கா கோயிலுக்கு? கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. புதியமுத்தூர் சந்தையில நல்ல ஒரு கிடா பிடிச்சிருக்கீங்க. கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 25 ரூபா சொன்னாங்க. 23 சொன்னாங்க. 23 வாங்கிருக்கீங்க. எப்படி சந்தனம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கடுப்பு தான். கொஞ்சம் சூட்டா தான் இருக்கு. நம்ம சூட்டாதான் இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பசுவந்தனை. பசுந்தலையில இருந்து புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. ரெண்டுமே எப்படின்னு வளர்ப்புக்கா அது கோயிலுக்கு போதா? வளர்ப்புக்கு. வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. வளர்ப்பு குட்டியும். வளர்ப்பு குட்டி. கிடா குட்டியா பொம்மரியா? கிடாமரியா. கிடா மாதிரி. எத்தனை மாசம் மாதிரியா இருக்கும்ண்ணே? இது ஒரு 4, 5, 6 மாசம் வரையும். 6 மாசம் மாதிரி. 2 சேர்ந்து என்ன விலைக்கு சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா சொன்னாங்க. 2 சேர்ந்து 16 ரூபா வாங்கிருக்கு. எவ்வளவு வாங்கினீங்க? 16. 16 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வீட்டு குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? 2 எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? ஒரு 3 மாசம் குட்டியா இருக்கு. ஒரு 2 மாசம். இது 2 மாசம் குட்டி, இது ஒரு 3 மாசம் குட்டி. பொம்மரியா கிராமரியாண்ணா? பொம்மரி. எது பொம்மரி? இது பொம்மரி. இது 2 பொம்மரி தான். இந்த குட்டி என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? இந்த குட்டி 7,000 சொன்னாங்க. 6,000. 7,000 ரூபா சொன்னாங்க. 6,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இந்த குட்டினா? இந்த குட்டி 5,000 சொன்னாங்க. 4,000. 5,000 ரூபா சொன்னாங்க. 4,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வளர்ப்புக்கு போகுது 2. வீட்டு ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா. குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமா. எப்படி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? 2 கிடா குட்டி. 2 கிடா குட்டி. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? 2 எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது 4 மாசம் குட்டி. 4 மாசம் குட்டி. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களா? ஆமா. எப்படி 2 சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? என்ன விலை சொன்னாங்க? 13 ரூபா சொன்னாங்க. 2 சேர்ந்து 13. ஆமா. நீங்க வாங்கினது 11 ரூபாய்க்கு. 11 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஒரு குட்டி வந்து எவ்வளவு விழுது? 5,500 விழுதா? ஒரு குட்டி 5,500 விழுதா ரேட்டு? 5,500 ரூபா விழுதுண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? காசிலிங்காபுரத்துல இருந்து புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா பல்லு எப்படியா? பல் போடல. பல்லு போடல. இது வளர்ப்புக்கு போதா கோயிலுக்கு போதா? ஆட்டுக்கு வாங்கி மாப்பிள்ளை கடை வாங்கிட்டு போறீங்க. காசிலிங்காபுரத்துல இருந்து புதிய சந்தைக்கு மாப்பிள்ளை கடை வாங்க வந்திருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 17 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா. 17 ரூபா சொன்னாங்க. 15,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. மாப்பிள்ளை கடைக்கு வாங்கிட்டு போறீங்க. கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? இங்க வரப்பறம். உடப்பராத இருந்து புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. கிடா பல்லு எப்படிண்ணே? பல்லு 2 பல்லு. 2 பல்லு கிடா. எப்படி வீட்டுக்கு வளர்ப்புக்கு போதா இல்ல கோயிலுக்கு போதானே? வளர்ப்புக்கு. வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? வீட்டுல 3 உருப்படி தான் கிடக்கு. 3 உருப்படி வச்சிருக்கீங்க. தாய்மாமன் சீருக்கு. தாய்மாமன் சீருக்கு வாங்கிட்டு போறீங்க. என்ன விலை சொன்னாங்கன்னா என்ன விலைக்கு வாங்குவீங்க? 18 ரூபா சொன்னாங்க. 16 முடிச்சோம். 18 ரூபா சொன்னாங்க. 16க்கு வாங்கிருக்கீங்க. எப்படி சந்தனம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சந்தை எப்பவும் சூட்டாதான் இருக்கு. எப்பவும் சூட்டுதான். சரி குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஏரல இருந்து வரோம். ஏரல இருந்து புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. 3 குட்டி பிடிச்சீங்களா? 3 குட்டி பிடிச்சிருக்கு. எப்படி கிடா குட்டியே பொம்மரியாண்ணே? 3 கிடா குட்டி. 3 கிடா குட்டி. 3 கிடா குட்டி. எப்படி வீட்டு வளர்ப்பு போதா? வளர்ப்பு போகுது. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் அது? இது ஒரு 3 மாசம் இருக்கும். 3 மாசம் குட்டி.
மூணு சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? மூணு சேர்ந்து 28 ரூபா சொன்னாரு. மூணு சேர்ந்து 28 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினதுண்ணே? வாங்கினது 24. 24க்கு வாங்கிருக்கீங்க. 20 ஜாஸ்தியா தான் இருக்கு. சரி சரி. ஒரு குட்டி என்ன ரேட்டு வருதுங்க? ஆனா 8 ரூபா ரேட் வருது. 8 ரூபா வருது. ஐயா வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஐயா வெள்ளாரம் ஐயா. எல்லாத்துல இருந்து புதிய சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படி ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமா ஐயா. எப்படியா இது, இந்த ஆடு எப்படியா? ரெண்டுமே குரால். 41 ரூபா ஐயா. 341. ஆமா. இது எப்படியா? ரெண்டுமே பொம்மரி தானா? ரெண்டு பொம்மரியா. குரால் என்ன ரெண்டுமே? ரெண்டு குரால். எத்தனை மாசம் இருக்குயா? வரட்டிட்டு ஆடு கிடா வரைச்சிட்டு. ஆமாய்யா. அந்த ஆடுக்கு பல்லு எப்படியா? பல்லு 6 பல்லியா. 6 பல்லு. ஆமா. எப்படி சினையா எப்படி அது? 5 தான். சினதான். ஆமா. என்ன சொன்னீங்க, என்ன ரேட்டு சொன்னீங்க? மூணு சேர்ந்து 41 ரூபா. மூணு சேர்ந்து 41 ரூபா. ஆமா. வாங்கிருக்கீங்க. ஆமா. அவங்க சொன்னதுயா? அவங்க 50 சொல்லி 45 கொண்டாங்க. 41 வாங்கியாச்சு. 50 சொல்லி 45க்கு வந்து 41க்கு வாங்கியாச்சு. ஆமா. வீட்டு வளர்ப்புக்கு போதும். வளர்ப்புயா. வளர்ப்புக்கு. ஐயா வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கச்சேரி தான் வரோம். எப்படியா எல்லாம் வளர்ப்பு குட்டியா வாங்கிருக்கீங்களா? வளர்ப்பு குட்டி. எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க எல்லாம்? நல்லா மெலிஞ்சு குட்டியா, நல்ல குட்டியா வாங்கிருக்கீங்க. 2 மாசம் 3 மாசம் குட்டியா இருக்கும். வளர்ப்பு போதா? வளர்ப்பு. இல்ல எப்படியா கிடா குட்டி பொம்மரி சேர்ந்து கிடக்கா? அப்படி எல்லாம் கலந்து கிடக்கு. மொத்தம் 6 குட்டி இருக்கா? ஆமா. ஒவ்வொரு குட்டி என்ன ரேட்டு வருதுயா? 8 ரூபா. ஒரு குட்டி 8 ரூபா ரேட்டு வருது. இந்த 2 குட்டியா கொஞ்சம் இது கொஞ்சம் பெருசா இருக்கு. அது 8 ரூபா வருது. நம்ம குட்டி ஃபுல்லா 8 ரூபா ரேட்டு வருது. என்ன வளர்ப்பு போதும்? வளர்ப்புக்கு வளர்ப்பு வாங்கிட்டு போறியா?